உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். ரவை கேசரியை நம்ம எல்லாரும் சாப்பிட்டுருப்போம். அந்த சுவையான ரவை கேசரியை தான் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ரவை 1 கப், சக்கரை நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் இனிப்பா வேணும்னா கூட 1/4 கப் சேர்த்துக்கலாம். தண்ணி 2.5 கப், நெய் 4 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் கலந்து வச்சிருக்கேங்க. அப்புறம் முந்திரி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உலர்ந்த திராட்சையும் எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், கேசரி கலர் 1/4 டீஸ்பூன், ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு. முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரத்துல கலந்து வச்சிருந்த நெய் எண்ணெயில இருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊத்திடலாம். இதுல முந்திரி சேர்த்து லேசான பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூட உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேன். திராட்சை இந்த மாதிரி உப்பி வரும்போது இதெல்லாம் தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுலயே ரவையை சேர்த்துக்கிறேங்க. ரவையை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க. இப்போ இது நல்லா வறுபடுற வாசனை வரும். ரவையோட கலர் மாறதுக்கு முன்னாடியே இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ பாத்திரத்துல 2.5 கப் தண்ணி ஊத்திடலாம். இதுல கேசரி கலரும் உப்பும் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் வறுத்த ரவையை இதுல போட்டு கட்டி இல்லாம இந்த மாதிரி கிளறிக்கலாம். இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறம் 2 to 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்ததும் சர்க்கரை, ஏலக்காய் தூள் கூடவே வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். சர்க்கரை சேர்த்ததுனால இப்படி இலகி வரும். கூடவே மிச்சம் இருக்கிற நெய் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துடலாம்.
இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கேசரி எப்படி வந்திருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்க.